ஹாய், இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸை சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதராசி மദ്രാசி नहीं மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. கேன்சர் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட முத்துக்களின் தலைநகரமாக இருந்த தூத்துக்குடி இன்னைக்கு புற்றுநோயின் தலைநகரமாக மாறி இருக்கு. இந்தியாவிலேயும் 8% புற்றுநோயில் பாதிக்கப்பட்டவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதுலேயும் அதிகமாக தூத்துக்குடியிலேருந்து இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய பல தொழிற்சாலைகள் தான். அதுலேயும் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா ஸ்டெர்லைட். இந்த ஸ்டெர்லைட் அப்படின்றது யாருடையது, இதன் வரலாறு என்ன, இதன் பின்னணி என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டெர்லைட் ஆலை அப்படின்றது 1998 நிறுவப்படுது. இது யார் நிறுவுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா வேதாந்தா லிமிடெட்ஸ் அப்படின்றவங்க நிறுவுறாங்க. இந்த வேதாந்தா லிமிடெட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா லண்டனை தலைமையாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு இது. இதை நடத்தக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய பீகாரை சேர்ந்த திரு அனில் அகர்வால் அப்படின்றவர் தான் இதை நடத்திக்கிட்டு இருக்காரு. இவங்க தூத்துக்குடியில் இந்த ஆலை நிறுவனம் அப்படின்னு நினைக்கல. இதுக்கு பதிலாக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ரத்னகிரி அப்படின்ற ஒரு ஊரில் தான் நிறுவனம்னு நினைக்கிறாங்க. அதுக்காக மகாராஷ்டிரா அரசு அவருக்கு 500 ஏக்கர் நிலமும் கொடுக்குறாங்க. ஆனால் ஜூலை 15, 1993 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அதாவது ரத்னகிரி மாவட்டத்தோடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கக்கூடியவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இங்கே இந்த ஆலை நிறுவப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது காரணம் என்ன அப்படின்னா இது கடற்கரை ஓரத்தில் இருக்கு. இந்த மாவட்டம் கடற்கரை ஓரத்தில் இருக்கிறனால இது கடல்வாழ் உயிரினங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் அப்படின்றனாலையும் இது ஒரு பொல்யூஷனை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். அதனால இது இங்கே ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை பிறப்பிக்கப்படுது. ரத்னகிரியை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் அந்த ஆலை நிறுவனம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆகஸ்ட் 1, 1994 சர்டிஃபிகேட் அப்ரூவ் பண்ணுது. இங்கே இது தொடங்குறதுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அவங்க அப்ரூவ் பண்ணுறாங்க. இதை தொடர்ந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா ஜனவரி 16 அவங்களும் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய கண்டிஷன் என்ன அப்படின்னாக்கா இது கல்ஃப் ஆஃப் மன்னார்ல இருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் 25 கிலோமீட்டர் தள்ளி இந்த இண்டஸ்ட்ரியை கட்டாம வெறும் 14 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த இண்டஸ்ட்ரி அமைக்கப்படுது. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அக்டோபர் 14, 1996 இந்த ஃபேக்டரியை ரன் பண்றதுக்கான அப்ரூவல் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது வேற இன்னும் இதோட அடிஷனலா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா நிலத்தடி நீருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது, சுற்றுப்புற சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது, இந்த மாதிரியான சில கண்டிஷன்ஸும் வைக்கிறாங்க. இருந்தாலும் ஒரே மாசத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இந்த ஸ்டெர்லைட்ல இருந்து வரக்கூடிய கேஸ்னாலையும் அதுல இருந்து வரக்கூடிய புகையினாலையும் தங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருது அப்படின்றத மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் கம்ப்ளைண்டா வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மே மாதம் 5 1997 ரமேஷ் ஃப்ளவர் ஷாப் அப்படின்றதுல வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் தங்களுக்கு மயக்கமும் தலைவலியும் இந்த ஸ்டெர்லைட்ல இருந்து வரக்கூடிய புகையினால வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த ரமேஷ் ஃப்ளவர் ஷாப் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு மிக அருகாமையில இருக்கு. இதை தொடர்ந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு அரசாங்க நிறுவனமா இருக்கக்கூடிய தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு 10க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு இதே மாதிரியான பிரச்சனைகள் ஸ்டெர்லைட் ஆலை மூலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு முன்வைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன சொல்லுது அப்படின்னாக்க தங்களோட ஆய்வின்படி இதுக்கும் ஸ்டெர்லைட்டுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் தான் இருக்கே தவிர ஸ்டெர்லைட்டுக்கும் இதுக்கும் எந்த ஒரு விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வராங்க. 1996 நேஷனல் ட்ரஸ்ட் ஃபார் கிளீன் என்விரான்மெண்ட் அப்படின்றவங்க இந்த ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக ஒரு கேஸ் போடுறாங்க. இது நவம்பர் மாசம் 1998 மெட்ராஸ் ஹைகோர்ட்ல விசாரணைக்காக வருது. அப்படி வரும்போது அவங்க NEERI அப்படின்ற ஒரு அமைப்பை அமைச்சு அவங்க ஸ்டெர்லைட்ல போய் ஆய்வு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த NEERI அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நேஷனல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்றது தான் இது அங்க போய் பண்ண ஆய்வுல என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்டெர்லைட் அனுமதியின்றி பல செயல்கள் அங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாம அது கிரீன் பெல்ட்டை டெவலப் பண்ணல, அதாவது சுற்றி 25 மீட்டருக்கு கிரீன் பெல்ட் அதாவது மரங்கள் நடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மரங்கள் அவங்க நடல அப்படின்றதும், மன்னார் வளைகுடால இருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இல்லாம வெறும் 14 கிலோமீட்டர் தள்ளி தான் தொழிற்சாலை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியும், அது மட்டும் இல்லாம இந்த ரமேஷ் ஃப்ளவர் ஷாப் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இங்க இருக்கிறவங்க இதனால பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னும், நிலத்தடி நீரை இது பெரிதும் பாதிப்படைய வச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான காரணங்களை அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுது அதோட ரிசர்ச் மூலம். இதன் காரணமாக நவம்பர் 23, 1998 முதல் முறையா
ஸ்டெர்லைட் அப்படின்றது வந்து இழுத்து மூடப்படுது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆர்டரின் படி. டிசம்பர் 1, 1998 மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து தன்னுடைய தீர்ப்புல ஒரு சின்ன வந்து சேஞ்சஸ் வந்து பண்றாங்க. அதன்படி என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, அந்த NEERI அதை வந்து 2வது முறையாக வந்து அங்க வந்து ஆய்வு நடத்தணும், அதாவது வந்து ஸ்டெர்லைட்ல ஆய்வு நடத்தணும் அப்படின்னும், அந்த ஆய்வு அறிக்கை சமர்ப்பிக்கிற வரைக்கும் வந்து ஸ்டெர்லைட் வந்து இயங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டம் வந்து இயற்றப்படுது. இதன் அடிப்படையில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க பிப்ரவரி 9ஆம் தேதி 1999 வந்து NEERI அப்படின்றது வந்து தன்னுடைய 2ஆம் கட்ட ஆய்வை வந்து சமர்ப்பிக்குது. இதற்கப்புறம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னாக்க, ஸ்டெர்லைட் வந்து சுற்றுப்புற சூழலுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வந்து ஏற்படுத்தல அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்து வந்து முடிக்கிறாங்க. இதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க மார்ச் 2ஆம் தேதி 1999 ஏர் ஆல் இந்தியா ரேடியோல ஒர்க் பண்ணக்கூடிய 11 பேர் வந்து ஸ்டெர்லைட்ல இருந்து வரக்கூடிய கேஸ்னால வந்து பாதிப்படைகிறாங்க. அவங்களுக்கும் வந்து இந்த தலைவலி, மூச்சு திணறல் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வருது. இதை வந்து அவங்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதற்கும் ஸ்டெர்லைட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்பையும் வந்து இதை வந்து முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டெர்லைட்ல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய திறனை வந்து 2 மடங்கா வந்து பெருக்குறாங்க. ஸ்டெர்லைட்ல வந்து ஒரு வருடத்துக்கு வந்து 4000 டன் காப்பர் வந்து உருக்கலாம் அப்படின்றதுல இருந்து 70,000 டன் வந்து உருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அனுமதியும் வந்து அதே ஆண்டு வழங்கப்படுது. 2000ஆவது ஆண்டு டிசம்பர் 12 மற்றும் நவம்பர் 21, 24 தேதிகளில் மிகப்பெரிய கனமழை வந்து தூத்துக்குடியில் வந்து பெய்யுது. அந்த தூத்துக்குடியில் கனமழை வெள்ளத்தோட சேர்த்து இந்த ஸ்டெர்லைட்ல இருந்து நச்சுத்தன்மை வாய்ந்த நீரையும் வந்து இந்த நீரோட கலந்து விடுறதா வந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்து போகுது. அங்க வந்து விசாரணை வந்து வருது. இதன் முடிவு செப்டம்பர் 21, 2004 வந்து வருது. அந்த விசாரணையின் அடிப்படையில் என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சுத்திகரிப்புல சில பிரச்சனைகள் வந்து இருக்கிறது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதற்கு மறுநாளே மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டெர்லைட்ல வந்து இந்த மாதிரி சுற்றுப்புற சூழலுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயலும் அங்க வந்து நடக்கிறது இல்லை அப்படின்றது வந்து சொல்லப்படுது. நவம்பர் 16, 2004 தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஸ்டெர்லைட் மேல இன்னொரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, 70,000 டன் காப்பர் உருக்குறதுக்கு தான் அனுமதி வந்து கொடுத்திருந்தோம். ஆனா 1,64,000 சொச்சம் டன் வந்து இங்க வந்து உருக்குறாங்க அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட் வருது. அது மட்டும் இல்லாம அனுமதிக்கப்பட்டதுக்கு மேலையும் வந்து அவங்க வந்து சில வேலைகள் வந்து அங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து இது பண்றதும், அது மட்டும் இல்லாம காப்பர் சுத்திகரிப்பு, மேலும் வந்து சில அமிலங்களை வந்து அங்க வந்து உற்பத்தி செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து அங்க நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து இதுக்கு வந்து தடை விதிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமே வந்து சொல்றாங்க. ஏப்ரல் 7, 2005 வந்து டாக்டர் இந்திரா சந்திரசேகர் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஸ்டெர்லைட்டை வந்து தடை செய்யக்கூடாது, அங்க இருக்கக்கூடிய வந்து உற்பத்திகள் எல்லாம் நம் நாட்டுக்கு தேவையானது அப்படின்ற மாதிரியான ஒரு லெட்டர் வந்து எழுதுறாங்க. அதை ஏற்றுக்கிட்டு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் ஸ்டெர்லைட் மீதான தடையை வந்து வாபஸ் வாங்குறாங்க. செப்டம்பர் 28, 2010 மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இந்த ஸ்டெர்லைட்டுக்கு வந்து இடைக்கால தடை வந்து அறிவிக்கிறாங்க. இது எதன் அடிப்படையில் அறிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, 1996 வைகோவும் இன்னும் சிலரும் சேர்ந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலை வந்து என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப வந்து பாதிப்பு தரக்கூடியது அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. அதோட முடிவாக தான் வந்து செப்டம்பர் 28, 2010 வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து வருது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து அகைன்ஸ்டா வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஸ்டெர்லைட்ல இருந்து ஸ்டே வாங்குறாங்க. அக்டோபர் 1, 2010 வந்து அந்த ஸ்டே வந்து வாங்கப்படுது. இதன் காரணமாக வந்து ஸ்டெர்லைட் வந்து இழுத்து மூடுறதுல இருந்து வந்து தப்பிக்கப்படுது. 2010 இருந்து 2013 இந்த 3 வருட இடைப்பட்ட காலங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்க, கிட்டத்தட்ட 3 தொழிலாளர்கள் வந்து இந்த ஸ்டெர்லைட்ல இருக்கக்கூடிய விபத்தினால வந்து உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 10க்கும் மேற்பட்டோர் காயமும் அடைஞ்சிருக்காங்க. இதற்கு இடையில தான் பார்த்தோம், இந்த கேஸ் லீக் ஆனதுல தூத்துக்குடி டவுன்ல இருக்கக்கூடிய பலரும் வந்து இதுல வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க. பலரும் அப்படின்றத விட எல்லாருக்குமே இந்த பாதிப்பு வந்து இருந்திருக்கு. கண்ணெரிச்சலா இருக்கட்டும், தலைவலியா இருக்கட்டும், இல்லைன்னா கொமட்டலா இருக்கட்டும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நடந்திருக்கு. இதற்கப்புறம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னாக்க, எல்லாரும் வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல வந்து புகார் தெரிவிச்சு இந்த ஆலை வந்து இழுத்து மூடணும் அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து போறாங்க. மார்ச் 29, 2013 ஸ்டெர்லைட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, இங்க வந்து என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும், தூத்துக்குடியில வந்து ஒரு கேஸ் எமிஷன்னால வந்து என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் ஸ்டெர்லைட் ஆலை மேலதான் வந்து புகாரா வந்து தெரிவிக்கப்படுது அப்படின்னும், தூத்துக்குடியில வந்து ஸ்டெர்லைட்டை தவிர இன்னும் பல தொழிற்சாலைகள் இருக்கு அப்படின்னும், அங்கிருந்து வரக்கூடிய கேஸ் எமிஷனை வந்து யாரும் வந்து கண்டுகொள்வது இல்லை அப்படின்னும், அதே மாதிரி வந்ததுதான் இந்த கேஸ் எமிஷனும். இதுக்கும் இந்த 23ஆம் தேதி நடந்த இந்த கேஸ் எமிஷனுக்கும் ஸ்டெர்லைட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு வந்து
ஸ்டெர்லைட் சார்பாக வந்து சொல்லப்படுது. இந்த கேஸ் லீக் ஆனதா கணக்கிடப்படக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க விடிய காலம் 2:15 இருந்து 2:45 இடைப்பட்ட நேரத்தில் வந்து இந்த கேஸ் லீக் ஆயிருக்கும் அப்படின்னு வந்து கணக்கிடப்படுது. இது வந்து மக்களால் வந்து எந்த டயத்தில் வந்து உணரப்பட்டுச்சு அப்படின்னாக்க 7 மணில இருந்து 9 மணிக்குள்ள வந்து இது வந்து உணரப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க காற்றினுடைய வேகம் அப்படின்றத பார்த்தோம்னாக்க 1 மணி நேரத்திற்கு 1.22 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்தில் வந்து காற்று இருந்திருக்கு. இந்த ஸ்டெர்லைட் ஆலை அப்படின்றது வந்து எங்க இருக்கு அப்படின்னாக்க வடமேற்குல வந்து அமைஞ்சிருக்கு. வடமேற்குல இருந்து காற்று வந்து வடகிழக்கா வந்து வீசிக்கிட்டு இருக்கு. இது வந்து தூத்துக்குடி டவுன்ல இருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலை இருக்கு. இதெல்லாம் வச்சு கணக்கிடும் போது வடமேற்கா இருந்து அந்த காற்று வந்து வெறும் 1.22 கிலோமீட்டர் வேகத்துல வந்து வரும்போது இந்த சிட்டியை வந்து வந்தடையக்கூடிய நேரம் வந்து கரெக்டா இருக்கு. இதுல வந்து நிரூபணம் ஆனதுக்கு அப்புறம் கோர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னாக்க இந்த ஒரு காரணத்துக்காக ஸ்டெர்லைட்டை வந்து இழுத்து வந்து மூட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்க ஸ்டெர்லைட்டை நம்பி கிட்டத்தட்ட 1300 குடும்பங்கள் வந்து இருக்கு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம ஸ்டெர்லைட்ல இருந்து வரக்கூடிய காப்பர்ல இருந்து தான் நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கான ஆயுதங்கள் தயாரிக்கப்படுது. இங்க இருக்கக்கூடிய வயர், ஆட்டோமொபைல், அது மட்டும் இல்லாம கட்டடத்திற்கு தேவையான பொருட்களும் வந்து இதுல இருந்தா வந்து தயாரிக்கப்படுது. நம்ம நாட்டோடைய பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கக்கூடியது இந்த ஸ்டெர்லைட் ஆலை. அதனால இதை வந்து இழுத்து மூட முடியாது அப்படின்னும், இதற்கு வந்து ஒரு ஈடாக வந்து என்ன அப்படின்னாக்க ஸ்டெர்லைட் சார்பாக 100 கோடி ரூபாய் வந்து தூத்துக்குடி மக்களின் பேர்ல வந்து டெபாசிட் செய்யப்படும் அப்படின்னும், அந்த 100 கோடி ரூபாயில இருந்து வரக்கூடிய வட்டியில இருந்து மாதம் வரக்கூடிய வட்டியை வந்து யாருக்கு அப்படின்னாக்க இந்த ஸ்டெர்லைட் ஆலையினால பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பாஸ் பண்ணப்படுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுல பாதிக்கப்பட்ட எந்த ஒரு மக்களுக்கும் 1 ரூபாய் கூட போய் சேரல அப்படின்றதா உண்மை. இந்த மாதிரியான நிலைமையில தான் இப்ப ரீசெண்டா வந்து என்ன அப்படின்னாக்க இந்த ஸ்டெர்லைட்டை வந்து அப்படியே இரட்டிப்பா வந்து இதை வந்து விரிவடைய செய்யணும் அப்படின்றதுக்கான பணிகள் வந்து இப்ப போய்கிட்டு இருக்கு. இதுக்கான செலவு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3000 கோடி ரூபாய் பொருட்செலவுல இது வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பாகமா இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட்னாலே இவ்வளவு ஒரு பாதிப்புகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதே இது வந்து இரட்டிப்பா ஆகும்போது அதுல வந்து எவ்வளவு ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றத பாத்துக்கோங்க. ஸ்டெர்லைட் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 17 பேர் இந்த ஸ்டெர்லைட்டின் காரணமாக உயிரிழந்திருக்காங்க. 50க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்பப்ப வரக்கூடிய கேஸ் லீக்கேஜ்னால பொதுமக்கள் நிறைய பேரும் வந்து அவதிப்பட்டிருக்காங்க. இது வந்து இதே இப்போ வந்து இரட்டிப்பா வந்து பெருக்கப்பட்டுச்சு அப்படின்னா இது எத்தனை பேருக்கு வந்து பிரச்சனையை தரும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. இதுக்காகத்தான் 45 நாட்களுக்கும் மேலாக தூத்துக்குடியில வந்து மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய போராட்டம் அறப்போராட்டமாகவே தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு வெற்றியும் கிடைக்கும் அப்படின்றத நம்புறோம். நன்றி.